ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஃபெர்டிலிட்டி பற்றி பேச போகிறேன். ஃபெர்டிலிட்டி ஃபுட்ஸு இது ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக நான் சொல்கிறேன். ரெண்டு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. நீங்கள் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோஸை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் போட்டிருப்பேன் நேச்சுரலாக எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு. இது என்னென்ன சாப்பிடலாம், இது எந்த நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிடாம நல்லது, எப்படி சேர்ந்துருந்தால் குழந்தை 1 to 2 monthஸில் உண்டாகும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது கேட்குற ஆண்கள் பெண்கள் நீங்கள் கேட்டு உங்கள் ரிலேஷனில் யாருக்காச்சும் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணிடணும். 100% உங்களுக்கு இறைவனும் நாடுனா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். வித் ட்ரீட்மெண்ட்டோட நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்புல பெண்களுக்கு கர்ப்பப்பையில் அடைப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஆண்கள் சப்ளிமெண்ட்டு கொடுப்பாங்க டாக்டரு, சத்து டேப்லெட்டு, அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கும் ரொம்ப முக்கியம் சத்து டேப்லெட். ஆண்கள் மட்டும் சாப்பிடணும் தேவையில்லை. சத்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப அவைலபிலிட்டி தான். டெய்லி மாதுளப்பழம் சாப்பிடுங்க. இப்போ ஆண்களும் இப்போ பெண்களுக்கு உங்களுக்கு பீரியட் வந்துடுச்சு, நீங்கள் 1 நாள்னு வச்சுக்கோங்க. வந்துடுச்சுன்னா ஒரு 5th டேலேருந்து உங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் முடியுதுன்னா ஒரு 25 டேஸ் வரைக்கும் நீங்கள் 5th டேலேருந்து 25 டேஸ் வரைக்கும் நீங்கள் மாதுளப்பழம் சாப்பிட்லாம். 25 டேஸ்க்கு மேலே மாதுளப்பழத்தை நிப்பாட்டிடுங்க பெண்களுக்கு. ஆண்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா அது பீரியட் வர வைக்கும். குழந்தை உண்டாயிருந்தாலும் அது ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் பீரியட் வந்த 5ஆம் நாள்லேருந்து 25ஆம் நாள் வரைக்கும் நீங்கள் மாதுளப்பழம் சாப்பிடுங்க. மாதுளப்பழத்தோட காலையில் ஒரு 4 பேரிச்சம்பழம், ஈவினிங் ஒரு 4 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. பெண்கள் மாதுளப்பழமும் இந்த பேரிச்சம்பழமும் சொன்னேன் இல்லையா, இதே தான் ஆண்களுக்கு டெய்லியுமே சாப்பிட்லாம் மாதுளப்பழம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பீரியட் வரப்போகிறது கிடையாது. பெண்களும் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா, அதேமாதிரி ஆண்களும் காலையில் ஒரு 4 பேரிச்சம்பழம், ஈவினிங் ஒரு 4 பேரிச்சம்பழம், ரெண்டுமே சாப்பிட்டே வாங்க. ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் கவுண்ட்டு 7 கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கேட்டிருக்கீங்க, அதுக்கும் நான் ஒரு வீடியோஸ் கொடுக்குறேன். முக்கால்வாசி நீங்கள் இந்த சத்து டேப்லெட்டுக்கு பதிலாக இந்த பேரிச்சம்பழத்துலேயே அவ்வளோ சத்து இருக்குது. வைட்டமின் பி, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர். ஈவன் நம்மளுக்கு சில பேருக்கு இந்த வயிற்றுப்போக்கு இல்லாமல் ரொம்ப அடசலாக இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஃபைபர் இருக்குது, அதில் நார்ச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நல்லா அயன் இருக்குது, நல்லா உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் நல்லா ஓடும், ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பேரிச்சம்பழம் காலையில் 4, ஈவினிங் 4 மாதுளப்பழம் சாப்பிட்டு வாங்க. பெண்கள் 25 நாளைக்கு அப்புறம் நீங்கள் மாதுளப்பழத்தை நிப்பாட்டிடுங்க. அப்புறம் நீங்கள் எப்படி சேர்ந்துருக்கணும் இன்டர்கோர்ஸ் அப்படின்னா, இப்போ குழந்தைக்கான ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் 1 விட்டு 1 நாள் இருங்க. இப்போ உங்களுக்கு பீரியட் ஒரு 8ஆம் நாள்லேருந்து ஒரு 25 நாள் வரைக்கும், 8லேருந்து 25, ஓகேவா? 1 விட்டு 1 நாள் சேர்ந்துறீங்க. இருக்கும்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், சும்மா சேர்ந்துருந்தால் மட்டும் குழந்தை வந்துடாது. நீங்கள் முன்னாடியே சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் தூங்கணும். இல்லைனாட்டி உங்களுக்கு டைஜஷன் வேலை நடக்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு செக்ஸில் நாட்டம் இருக்காமல் போயிடும். அப்புறம் அவ்வளோவா வீரியமாக இருக்காது ஆண்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, முன்னாடியே சாப்பிடுங்க. நைட்டு ரைஸை தவிர்த்துட்டு சப்பாத்தி லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு பெண்களுக்கு சர்வைக்கல் மியூக்கஸ்னு ஒன்று வரும். இந்த வீடியோஸ் நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த வீடியோஸில் கவர் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சர்வைக்கல் மியூக்கஸ் பெண்களுக்கு ஜெல்லி மாதிரி ஒன்று வரும்னு அடிக்கடி நான் ஓவுலேஷன் பற்றி இந்த வீடியோஸ் சொல்லியிருப்பேன். அந்த சர்வைக்கல் மியூக்கஸில் அது நீங்கள் சாப்பிட்டு யூரின் போயிட்டு லேடிஸ் தூங்க வந்தீங்கன்னா அந்த யூரின்லேயே சர்வைக்கல் மியூக்கஸ் போயிடும். வெறும் ட்ரை வெஜினலை நீங்கள் செஞ்சிங்கன்னா குழந்தை உண்டாகாமல் போயிடும். ஏன்னா அந்த கருமுட்டை உற்பத்தியாகிற கருமுட்டை ஈஸ்ட்ரோஜனை கொடுக்கும். அதனால சர்விக்ஸில் வெஜினாவில் உங்களுக்கு நிறையா அந்த சர்விக்கல் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சர்விக்கல் மியூக்கஸ் ஜெல்லி மாதிரி இருக்கும். அதில் தான் ஆண்களோட உயிரணுக்கள் நீந்தி ஊர்ந்து போகும். சரிங்களா? அது என்ன செய்றீங்கன்னா, அந்த ஊர்ந்து போகிறதுக்கு உங்களுக்கு சத்து வேணும். அதனால தான் நான் பேரிச்சம்பழமும் மாதுளப்பழமும் நான் சாப்பிட சொன்னேன். அதில் உங்களுக்கு உருவாகிற அந்த சர்விக்கல் மியூக்கஸ் அதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ உங்கள் ஹஸ்பண்டும் நல்லா ஹெல்த் டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஜெல்லியும் எங்களோட அணுக்களும் போய் சேர்ந்துச்சுன்னா ஈஸியாக குழந்தை உண்டாகும். நிறைய சர்விக்கல் மியூக்கஸ் வரும். 1 விட்டு 1 நாள் சேர்ந்துறீங்க. அந்த சர்விக்கல் மியூக்கஸ் கழுவிட்டு தூங்காதீங்க. அது மாதிரி சேர்ந்து இருந்துட்டு இடுப்பு கடையில் தலைவாணி வச்சுட்டு சேர்ந்துறீங்க. 1/2 ஹவருக்கு எழுந்திரிக்காதீங்க, பாத்ரூம்லாம் போகாதீங்க. அப்படியே 1 மணி நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு பாத்ரூம் வேணே போய்க்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் லேடிஸ் யூரின் போவேணாம், பாத்ரூம் போவேணாம். போகாமல் அப்படியே சும்மா சம்மணங்கால் போட்டு உட்காந்துருங்க. ரிலாக்ஸாக ஜாலியாக நீங்கள் டிவி பாருங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எது வேணாலும் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் நீங்கள் சர்வைக்கல் மியூக்கஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் அப்படியே உங்கள் கணவன் கூட சேர்ந்துக்கிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை.
நீங்கள் அந்த கழுவி சில பேருக்கு பேசிக் நாலேஜ் இல்லாமல் கோயில் குளம்னு அலைஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் வேணும் கடவுள் நம்பிக்கையும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகும்னு எனக்கு நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போடுவீங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. நான் உங்களுக்காக இறைவனை வேண்டிக்கிறேன். என்னால் முடிஞ்ச டிப்ஸ் உதவியெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டாகும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பாடியில் ப்ராப்ளம்னா டாக்டர் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆராய்ச்சி பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த வீடியோ இதுதான். நீங்கள் எல்லோரும் பார்த்து இந்த வீடியோ பயன்பெறணும். உங்களுக்கு யாராச்சும் ரிலேஷனில் குழந்தை இல்லைன்னா கவலைப்படாமல் அதுக்கான முயற்சி என்னமோ அதை தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு கவலைப்பட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தால் குழந்தை வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்மளுக்கு வந்து இறந்து போகும்போது இன்னும் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிற காசோ பணமோ எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நம்ம பாவம் புண்ணியம் தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எல்லோரும் நல்லாயிருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். Okay, thanks for watching.